நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. விழா தலைமையுரை. அன்புக்கு ஏங்கும் இதயங்களுக்கு ஆறுதலாகவும், தனிமையில் வாடுபவர்களுக்கு துணையாகவும், காயப்படுபவர்களுக்கு மருந்தாகவும், அன்பு, இரக்கம், கருணை ஆகியவற்றை தாரக மந்திரமாக கொண்டு திண்டுக்கல் புனித வளனார் மருத்துவமனையை வழிநடத்தியும் மேம்படுத்தியும் புதியதொரு நுழைவாயிலை கட்டி கொண்டிருக்கும் புனித வளனார் மருத்துவமனையின் செயலர் அருட்சகோதரி ஃப்ளோரா ஐசிஎம் அவர்களை தலைமை உரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலையும் ஏதாவது மீட்டிங்னு சொல்லிட்டு சொன்னால் காலை வணக்கம்னு சொன்னால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. குட் மார்னிங் சொன்னால் சத்தம் பெருசாக இருக்கும். அதனால் மீண்டும் ஒரு முறையாக குட் மார்னிங் டு ஆல். சவுண்ட்ஸ் குட். இந்த அதாவது எனக்கு என்னவோ என்னோட ஸ்கூலிங்குள்ளே போன மாதிரி ஒரு சந்தோஷம். இத்தனை வருஷத்தில் நான் ஸ்கூல் முடித்து வந்ததுலேருந்து இதுதான் முதல் முறை ஒரு ஸ்கூலுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் நுழைஞ்சிருக்கிறது. அதனால் இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பினை எனக்கு அருளிய அருட்தந்தை ஜெமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஃபாதர் சந்தியாகவும் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நான் ஃபாதர் என்னை கேட்கும் போது யோசித்தேன், வரணுமா வேண்டாமா. நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் இது போல் ஃபங்க்ஷன்லாம் நான் வந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்றீங்க. ஆனால் எதுக்காக நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எந்த சூழ்நிலையில் எப்போ ஃபாதர்கிட்ட ஏதாவது உதவி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் என்றைக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில்லை. ஃபாதர் எப்பயும் ரெடியாக இருப்பார். ஸ்பெஷலாக எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் டைமில், ஈஸ்டர் டைமில் பாடலுக்கு மியூசிக் போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஃபாதரை கேட்டால் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் என்றைக்குமே இல்லைன்னு சொல்லாமல் மனமும் எங்களுக்கு உதவி செய்வார். அதனால் அந்த ஒரு நன்றிக்காக இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன். எனக்கு ஒருவேளை நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் இந்த இந்த நிகழ்வை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நல்ல வேளை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் த ஒன்ஸ் அகெயின். உங்களோட இந்த நிகழ்வு, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸ் நான் ஞாபகம் வச்சது. நான் ஹையர் அதை யூஜி பிஜி பண்ண காலத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு ப்ரோக்ராம் நடந்தால் எப்படி இருக்கும், யார் அதிகமாக தேடுவாங்க. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு டான்ஸ்னால் யாரை தேடுவாங்க? டான்ஸ் நல்லா ஆடுறவங்களாக இருக்கணும். இன்னும் அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக, இல்லைங்களா? க்ரைட்டீரியா இருக்குமா? இப்போ கிரிப்பு கூட நீங்கள் ஹியூமன் கிரிப்பு இருந்துச்சுல்ல, மாதா இருந்தாங்க, சூசைப்பர் இருந்தாங்க, அரசர்கள் எல்லாமே வந்தாங்கல்ல. எப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுப்பாங்க ஆக்சுவலாக? மாதா அண்ணா எப்படி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். மாதா மாதிரி அமைதியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே. சூசைப்பர்னா எப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவரை கண்டுக்க மாட்டாங்க, அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஆனால் மாதா அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு. அரசர்கள்லாம் எப்படி இருக்கணும் எதிர்பார்ப்போம்? நல்லா உயரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? நல்லா தடகாத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் யாரை சூஸ் பண்ணுவாங்க? நல்லா அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும். அப்படி தான் எங்களுக்கெல்லாம் க்ரைட்டீரியா கொடுத்தாங்க. அப்போ நான் ஒரு டான்ஸ்லேயுமே ஆடினதில்லை. ஏன்னா கலரும் இல்லை, உயரமும் இல்லை, அழகும் இல்லை அப்படின்றதால ஒரு நாளும் என்னை டான்ஸில் சேர்த்துக்கிட்டதே இல்லை. ஆனால் அந்த ஒரு வித்தியாசத்தை நான் இங்கே பார்த்தேன். எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன ப்ரோக்ராம் கொடுத்தீங்க, என்ன மெசேஜ் கொடுத்தீங்கன்றதை தாண்டி இந்த இடத்துல நான் ஒரு அனுபவம் எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு ஃப்ரீடம். பிள்ளைங்களுக்கு அந்த சுதந்திரம் அப்படின்றத நான் நல்லாவே உணர்ந்தேன். அது எப்படிப்பட்டவங்க, கலரோ இல்லை உயரமோ இதெல்லாம் பார்க்காம சுதந்திரத்தை கொடுத்து அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அந்த பெருமை அருட்தந்தையே சாரும், ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையுமே சாரும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பாராட்டுக்கள்.
அதே நேரத்தில் அந்த சுதந்திரத்தை கொடுத்தப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அருமையாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட இடத்த நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க. அது ஒரு ட்ராமாவாக இருந்தாலும் சரி, அந்த அதாவது பைபிள் நாடகமாக இருந்தாலும், நீங்கள் ஆடிய நடனமாக இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குரிய ஸ்பேஸை ரொம்ப அழகாக அந்த ஒரு பர்சன் வந்து இங்கே வந்து நிற்கிறப்ப அந்த பையன் அவனை சுற்றி என்ன நடக்குதுலாம் பார்க்கல. எனக்கு கொடுத்த ரோல் நான் டான்ஸ் ஆடணும், அந்த பாட்டுக்கு சரியான ஸ்டெப்ஸ் போடணும் அப்படின்றத மிக அழகாக வந்து செஞ்சீங்க. அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்குமே, எல்லா தம்பி தங்கைகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். ஆக்சுவலாக நான் வந்து ஃபாதர் வந்து மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தப்ப என்னோடய மெசேஜ் எல்லாமே மாறி போயிடுச்சு. இதுதான் வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு சந்தோஷம்தான், இந்த ஒரு மகிழ்ச்சி தான் வந்து கிறிஸ்மஸ் நமக்கு தருது இல்லைங்களா? எந்த ஒரு விசேஷம், எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் நமக்கு என்ன ஃபஸ்ட்டு வந்து தெரியும், அது வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஐயோ என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த எக்ஸைட்மெண்ட் வருது? எதனால் அந்த ஆசை? சரி, காத்திருக்கிறோம்ல, எதுக்காக காத்திருக்கிறோம்? புது ட்ரெஸ்ஸு போடணும் இல்லைங்களா? புது ட்ரெஸ்ஸு போடணும், நல்ல சாப்பாடு, இதெல்லாம் நினைக்கும் போது எக்ஸைட்மெண்ட்டு. அந்த எக்ஸைட்மெண்ட்டு இன்றைக்கே வந்து முழுமையடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இந்த இடத்துல. ஓகே, இந்த சந்தோஷத்தோட நான் ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறேன். இங்கேயும் கேள்விகளான்னு நினைக்காதீங்க, இது ஜாலியாக இருக்கும், இது ஃபன்னாக தான் போகும். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா, யாரெல்லாம் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்க? ஃபாதரே மேக்ஸ் தான். யார் யாரெல்லாம் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு? உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன், சரியா? ஓகே, 6c + 4c = 2g. ஓகே, நம்மள்ட்ட 4g இருக்குது, இப்போ 5g வரையும் போயிட்டோம் நம்ம. ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கறது வந்து 2g. நீங்கள் வந்து இப்போ கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ் வந்து இந்த குடில் பார்த்தீங்களா? இப்போ வந்து இது ரொம்ப மாடர்னாக இருக்குது நம்ம இங்கே இருக்கிற கிரிப்பு, சரிங்களா? அதனால் வந்து இப்போ சாதாரணமாக ஒரு கிரிப்பு பார்க்குறீங்க, ஒரு குடில் பார்க்குறீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அந்த கிரிப்புக்குள்ளே? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இவ்வளோ பேர் பேசுனா கேட்காது. உங்களோட ஃபர்ஸ்ட் 6c சொல்கிறேன் நான், ஓகேவா? கிறிஸ்மஸ்னா என்ன ஞாபகம் வரும் எல்லாருக்கும்? கேக் ஞாபகம் வருமா? ஒரு சியா வச்சுக்கோங்க, ஒரு சி. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அப்படின்னாவே கேக்கு தான் ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்மஸ்க்கு காரணமான ஒருத்தர் இருக்கார்ல, அவர் யாரு? அப்போ கிரைஸ்ட். ஃபர்ஸ்ட் சி வந்து கிரைஸ்ட், செகண்ட் சி வந்து கேக்கு, சாண்டா கிளாஸ் இல்லை, கேக்கு. மூணாவது சி கிரிப், ஓகேவா? நாலாவது சி கேண்டில், மெழுகுத்திரி பொறுத்து வைப்பாங்களா? இப்போ வந்து திருவருகை காலத்தில் 4 வந்து மெழுகுத்திரி பொறுத்து வைப்பாங்க. நாலாவது சி வந்து கேண்டில். அஞ்சாவது சி கேட்டில், அந்த கிரிப்புக்குள்ளே இருக்கிற ஆடு மாடுகள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அஞ்சாவது சி. ஆறாவது சி இயேசுவை எங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க? எதில் கடத்திருக்காங்க? தொட்டியில் இருக்காங்க, கிரேடில், ஓகேவா? அப்போ என்னென்ன சி இருக்குது? கிறிஸ்மஸ்னா என்ன வரணும், ஞாபகம் வரணும்? 6 சி ஞாபகம் வரணும். என்னென்ன சி? கிரைஸ்ட், கேக், கிரேடில், கேண்டில், கிரிப், இன்னும் ஒன்று கேட்டில். 6 ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இது என்ன சொல்ல வருது இந்த 6 விஷயமும்? இது எது? இதுல இருந்து நம்ம வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து நம்மளை எங்க கொண்டு போகணும்? 4Cக்கு கொண்டு போகணும். என்னென்ன அந்த 4C? நம்ம வந்து இரக்கமுள்ளவளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா நாடகத்தில்? அதாவது இந்த கிறிஸ்மஸ் கிரிப்பு கூட வந்து எப்படி ஒரு நேச்சுரலாக நம்மளோட ஸ்லாங்கில் நம்ம மக்கள் வந்து நான் சாதாரணமாக பேசுகிறோம்ல, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளும் வழக்கு முறையில் இருந்துச்சு. பைபிளில் இருந்த மாதிரி யாரும் வந்து பேசலை. அப்போ வந்து இதை வந்து நம்ம வழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ம எவ்வளோ நம்ம இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால்
நம்ம எவ்வளோ இரக்கம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்றத காமிக்குது. அப்போ கம்பேஷன், மற்றவங்களுக்கு கேர் கொடுக்குறவங்களா இருக்கணும், கேரிங்காக இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து அடுத்தவங்க மேலே அக்கறை உள்ளவங்களா இருக்கணும், கன்சர்னோட இருக்கணும். அப்புறம் வந்து என்ன பண்ணணும், கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால சேரிட்டி. அப்போது இந்த 6 கிறிஸ்மஸ்க்குரிய முக்கியத்துவம் வந்து நம்மளை இந்த 4 விஷயத்துக்கு கொண்டு போகணும். ஒன்று வந்து கேர் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கம்பேஷனேட்டாக இருக்கணும், கன்சர்னாக இருக்கணும், அதுக்கு அடுத்து வந்து உதவிகள் பண்ணணும். அப்போ சேரிட்டி, இந்த 4 இது எல்லாத்தையும் செய்யும் போது நம்மளுக்கு வந்து கடைசியாக வர ரிசல்ட் என்ன, உங்களோட 2G என்ன, 2G என்னவா இருக்கும், கிஃப்ட். ஓகே, கிஃப்ட் டு காட். அப்போ வந்து கடவுளுக்கு நம்ம கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பரிசாக இருக்கும். அப்போது நம்ம இந்த 6 + 2 = 2Gக்கு கொண்டு போனோம்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளோட கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். இது வந்து கிறிஸ்மஸ் வந்து நமக்கு மட்டுமா, அதாவது இது சொல்கிற முக்கியத்துவம் அப்படின்னா மைய கருத்து மகிழ்ச்சி, சந்தோஷம், மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்க மேலே அக்கறையும் பாசத்தோட கரிசனையோடு இருக்கிறதுக்கு தான் இந்த கிறிஸ்மஸ் வந்து நம்மளை அழைக்குது. அதனால் இந்த உட்கருத்தை உள்ளே எடுத்துக்கிட்டு நீங்கள் சின்ன பிள்ளைங்க, இந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து பெரிய கவலைகள்லாம் இருக்காது. உங்களோட ஒரே ஒரு கன்சர்ன் என்ன, இப்போது உங்களோட ஒரே ஒரு கன்சர்ன் என்னவா இருக்கும், படிக்கணும் அப்படின்றது மட்டும்தானே. படிக்கணும், அதே நேரத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே அக்கறையோடையும் அனுசரணையோடையும் நடந்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான். இப்போ அதை தவிர்த்து நமக்கு வந்து பெரிய கவலைகள், பெரிய கன்சர்ன் எதுவுமே இருக்காது. அதனால் இந்த கிறிஸ்மஸ் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக வந்து அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்போ இருக்கிற வந்து இப்போ நீங்களாம் என்ன ஜெனரேஷன், ஜென்சி, நீங்களாம் ஜென்சி தானே, ஜென்சியா நீங்கள் எல்லாரையும். அதனால் வந்து இந்த ஜெனரேஷன் வந்து இப்போது பார்த்தாலே கண் பார்த்தாலே வந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைமுறை. இந்த தலைமுறையால் பல மாற்றங்களை வந்து இந்த சமுதாயம் வந்து உருவாக்கவும் முடியும், பார்க்கவும் செய்யும். அதனால் உங்களால் புதிய சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற ஏன்னா நீங்கள் தான் வந்து எதிர்கால சமுதாயமே. நீங்கள் வந்து மாற்றங்களை உங்கள்கிட்ட இருந்து கொண்டு வந்தால் இந்த சமுதாயமும் உங்களை சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாமே மாறும். இந்த ஒரு மாற்றத்தையும் மனப்பக்குவத்தையும் கொடுக்கறது வந்து இந்த பள்ளி. நான் அதை முழுமையாக உணர்றேன். ஏன்னா ஃபாதர் வந்த ஒருபடி நிறைய மாற்றங்கள், ஒரு சில சேஞ்சஸ் எங்களுக்கு வந்து எப்படி மருத்துவமனையிலேயும் சில சேஞ்சஸ் வருதோ அதே போல் ஃபாதர் ஏன்னா நான் அவர் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூலில் இருக்கும் போதே பார்ப்பேன். அவரோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டே இருப்பார். அது வந்து எப்பயுமே வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவதாகவும் அவங்கள வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு அப்படிப்பட்ட செயல்களாக தான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய அவார்ட்ஸ் வாங்குவாங்க, நிறைய ப்ரைஸஸ் வாங்குவாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில், இல்லாட்டினா வந்து காம்படிஷனில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பிள்ளைங்க. நான் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். அதனால் வந்து ஃபாதரோட ப்ரெசன்ஸ் இங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கிடையே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாற்றம் வரும். இந்த மாற்றத்துக்கு வந்து நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல மைல்கள் வந்து சந்தோஷமாக கடந்து போகலாம். அதனால் இந்த பள்ளி வந்து இன்னும் பல மாற்றங்களை பார்த்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி வந்து அதாவது ஜான் பால் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து நான் 96லேருந்து இந்த இடத்துல இருக்கேன். ஆனால் தடவை தான் இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி சென்ட் மேரிஸ் விட்டால் ஜான் பால் ஸ்கூல் தான், 2 ஸ்கூல் தான் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருந்தாலும் இன்றைக்கும் நம்ம வந்து திண்டுக்கல்ல நம்ம பேசப்படுறது வந்து ஜான் பால் ஸ்கூலில் சொல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எங்களோட ஸ்டாஃபோட பிள்ளைங்களுமே நிறைய பேர் இங்கே படிச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. இப்போயும் படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும், தெரியாது யார் பிள்ளைங்களாம் படிக்கிறாங்களான்னு சொல்லிட்டுன்னு. அதனால் நல்ல ஒரு பள்ளியில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது இருக்கிற இடத்த பயன்படுத்திக்குங்க. வாய்ப்புகள் வந்து நம்மளை வந்து தேடி வரும்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வேணாம். கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல தலைமை இருக்கிறாங்க, அவங்களோட வழிநடத்துதல்லையும் உங்களை ஆசிரியரோட அவங்களோட வழிகாட்டுதலையும் அவங்க சொல்லி கொடுக்குற பாடங்களை ஒழுங்காக படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்மளோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கஷ்டமாக தான் இருக்கும், படிக்கிற காலம் எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஆனால் படித்து முடித்த பிற்பாடு தான் அதனோட அருமை என்னன்றது தெரியும். நல்ல ஒரு பள்ளியில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட
கொடுக்கப்பட்ட உங்களோட கடமைகளை நல்லா நிறைவேற்றி வாழ்க்கையில் முன்னேறுங்க. அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சாப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனால் சாப்பிட்றத வந்து நம்ம எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது எல்லாமே நல்லதில்லை, நல்லா இருக்கிறது எதுவுமே அட்ராக்டிவாக இருக்கிறது இல்லை. அதனால் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் சின்ன வயசுலேயே பல உடல் நலம் அற்று நிறைய பிரச்சனை மேஜர் ப்ராப்ளத்தோடு வராங்க. முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், எங்கள் டாக்டர் எப்பயுமே சொல்லுவார், சின்ன பிள்ளைங்க எப்படி கிட்னி ஃபெயிலியரில் போகிறாங்கன்றதே கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது ஒரு சின்ன ஒரு உங்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறை, உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு டிப்ஸு. தயவு செய்து வெளியில் இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு எதையுமே சாப்பிடாதீங்க. ஒரு பையன் இப்போ வந்து ரீசெண்டாக 21 இயர்ஸ் தான், 1 மந்த் வெளியில் தங்கியிருந்து 1 மந்த் ஃபுல்லாகவே வந்து அவன் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸு இப்படி தான் சாப்பிட்டான். 1 மந்த் தான், அதிகமான நாட்கள் இல்லை. அவன் சாப்பிட்டதே அவ்வளோதான். வெளியில் தங்கியிருக்கும் போது முடிச்சு வரும்போதே அவனுக்கு வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதெல்லாம் 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகிட்டு வந்தான். அதனால் நிறைய வந்து கிட்னி ஃபெயிலியர் யங் ஏஜுக்கெலாம். போன மாதத்தில் தான் ஒரு பொண்ணு வந்து ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண பொண்ணு கிட்னி ஃபெயிலியரில் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ வந்து காலேஜுக்கு போயிட்டுருக்கா. ஆனால் வந்து நம்மளோட ஃபுட் பேட்டர்ன்ஸ், நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது இப்போ ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்குது. அதான் அட்ராக்டிவாக இருக்கிறது எதுவுமே நல்லதில்லை, நல்லது எதுவுமே அட்ராக்டிவாக இருக்கிறது இல்லை. அதனால் சாப்பாடை பொறுத்தவரையில் உங்களோட உடல் நலம் உங்கள் கையில். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதானே உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ வீட்டில் செய்து கொடுக்குறது யாரும் சாப்பிட்றது இல்லைல்ல? யாராவது சாப்பிட்றீங்களா? ஏன்னா எனக்கெல்லாம் தெரியும், எங்கள் வீட்டில் மெனு வந்து நாளைக்கு என்ன சாப்பிடணுன்றதை எங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க. அவங்க செய்து கொடுக்கறத தான் வந்து சாப்பிட முடியும். இல்லை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதெல்லாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் செய்து கொடுக்குறாங்க வீடுகளில். முடிந்த வரையில் வீட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட பாருங்கள். ஸ்கூல் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இருந்துச்சு, 2 ஃபாஸ்ட் ஃபுட் இருந்துச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், லைனாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டோட நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எங்களுக்கு. அதை ஒவ்வொரு தடவையும் டாக்டர்ஸ் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இத்தனை கடைகள் வந்துட்டுருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பேஷண்ட்ஸோட நம்பரும் வந்து இப்படி கிட்னி ப்ராப்ளத்தோடு வரவங்களுக்கு நிறைய பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. தயவுசெய்து வீடுகளிலேருந்து கொண்டு வர சாப்பாட்டில் வீட்டில் என்ன செய்து கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்றதுக்கு பாருங்கள். முடிஞ்ச வரையில் வெளியில் இருக்கிற சாப்பாடுகளை, முக்கியமாக வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தயவுசெய்து தொடாதீங்க. ஏன் அப்படின்னா அதில் என்ன வந்து மசாலாலாம் ஆட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆனால் அதனால் வர விபரீதங்கள் வந்து அதிகமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க நிறைய வருஷங்கள் நீங்கள் வாழ வேண்டியது இருக்குது, நிறைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட சாதனையாளர்களை வந்து ஒரு வியாதியில் வந்து அடக்கி வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்கள் மேலே வைக்கும் போது நீங்கள் நல்லா இருக்கணும். அதனால் இது ஒரு ரெக்வெஸ்ட் டு த யங்கர் ஜெனரேஷன். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறோம், உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை வைங்க. வெளி ஃபுட்டை வந்து முடிஞ்ச வரையில் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஃபுட்டு பக்கமே போகாதீங்க. அதில் இருக்கிற கெமிக்கலோ அதில் இருக்கிற அபாயம் வந்து யாருக்குமே தெரியறதில்ல. பெரியவங்களுமே சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளைங்க வந்து இப்போ ஈஸியாக அதில் வந்து உள்ளே நுழைஞ்சிடுறோம். அதனால் இப்படிப்பட்ட பழக்கங்கள்லேருந்து நம்ம தள்ளி இருந்தாலே வந்து நம்ம நல்லா ஆரோக்கியத்தோடு வாழ்வோம். ஆரோக்கியத்தோடு இருந்தால் மற்ற எல்லா செல்வங்களும் நமக்கு தேடி வரும். ஹெல்த் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மொத்தமும் முடிஞ்சு போச்சு. அதனால் எல்லாரும் சந்தோஷமாக இந்த ஒரு கிறிஸ்மஸை வந்து ஆரோக்கியமானவங்களாக வந்து கொண்டாடுறதுக்கு, மற்றவங்க மேலே அக்கறை உள்ளவங்களாக இருந்து கொண்டாடுறதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் அமையணும்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தலைமையை ஆற்றிய நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இப்பொழுது இனிய கிறிஸ்துமஸ் பாடல் பாட நமது பள்ளியின் தாளாளர் மற்றும் தலையாசிரியர் தந்தை வருகின்றார். சின்ன சின்ன கண்மணி செம்பவள பொன்னழகை செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. கன்னித்தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகண்ணே கண்ணே உனக்கு ஒரு தாலாட்டு. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. பொங்கி வரும் பொன்னி நதி போல எங்க தங்கமே தரணி வந்தாயோ. தேனுதிரும் புது மலர் போல அன்பு அன்னை மடி தவள வந்தாயோ. மன்னவா மன்னவா மாட்டு குடிலில் வந்தவா. செல்லம்மா செல்லம்மா சித்திர புன்னகை சிந்தவா. ஒளியில் உலகம் மலர்ந்ததே இருள் விலகியதே. இரவும் இரவில் முடிந்ததே இதயம் விடுகின்றதே. மன்னவனே மாபரனே மண்ணில் வந்த வண்ண நிலவே. மரகதமே மாணிக்கமே மங்காத மணி விளக்கே. அரிரோ அரிரோ ஆராரிரோ அரிரோ அரிரோ ஆராரிரோ அரிரோ அரிரோ ஆராரிரோ அரிரோ அரிரோ ஆராரிரோ. சின்ன சின்ன கண்மணி செம்பவள பொன்னழகை செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. இனிதாய் கனிந்ததே வாழ்வு வழிகிறதே. ஞானம் எல்லாம் மகிழ்ந்ததே வானம் பொழிகிறதே. கனியமுதே கற்பூரமே கார்கால மலர்வனமே. சின்னவனே சிங்காரமே வானக சீதனமே. அரிரோ அரிரோ ஆராரிரோ அரிரோ அரிரோ ஆராரிரோ அரிரோ அரிரோ ஆராரிரோ அரிரோ அரிரோ ஆராரிரோ. சின்ன சின்ன கண்மணி செம்பவள பொன்னழகை செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. கன்னித்தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகண்ணே கண்ணே உனக்கு ஒரு தாலாட்டு.
வரும் பொன்னி நதி போல எங்க தங்கமே தரணி வந்தாயோ, தேனுதிரும் புது மலர் போல அன்பு அன்னை மடி தவழ வந்தாயோ. மன்னவா மன்னவா மாட்டு குடிலில் வந்தவா, செல்லமா செல்லமா சித்திர புன்னகை சிந்தவா. அரிரோ அரிரோ ஆராரிரோ, அரிரோ அரிரோ ஆராரிரோ, அரிரோ அரிரோ ஆராரிரோ, அரிரோ அரிரோ ஆராரிரோ. அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் தாத்தா வருகை. அனைவரும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை கலவரில் எழுப்பி வரவேற்போம். நான் டாக்டர் ராஜேஸ்வரி. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upset. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, so go it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Just get a bobtailed nag, 240 for his speed. Then hitch him to an open sleigh and crack, you'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle. Fortune seemed his lot. He got into a drifted bank, and we got upset. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upset. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open. நன்றியுரை. நன்றியுரை. எங்களது இனிய அழைப்பினை ஏற்று எங்களோடு இந்த வருட கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுத்து சிறப்புரையாற்றிய திண்டுக்கல் புனித வளனார் மருத்துவமனையின் செயலர் அருட் சகோதரி ஃப்ளோரா ஐசியம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்து சிறப்பித்த நம் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமையாசிரியர் தந்தை அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மேலும் நம் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய 12 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஹாப்பி கிறிஸ்மஸ். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. இன்றைய நாளிலே நமது மகிழ்விலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய நமது அன்புக்குரிய சகோதரி ஃப்ளோரா அவர்கள் நமது கிறிஸ்மஸ் இனிப்பையும் நமது பள்ளியினுடைய நாட்காட்டியையும் ஒரு வகுப்புக்கு 6ஆம் வகுப்புக்கு கொடுத்து ஆரம்பிப்பாங்க. மீதி எல்லாம் இங்கே இருங்க, யாரும் போக வேண்டாம். வாங்கி 6ஆவது வகுப்பு நீங்கள் கிளாஸ் போகலாம், மற்ற கிளாஸ் இங்கே இருங்க. ஒவ்வொரு கிளாஸுக்காக காலண்டரும் இனிப்பையும் கேக்கையும் நம்ம டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளில யார் அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போகக்கூடாது. இங்கே தானே அமைதியாக, இதே மாதிரி அமைதியாக இருந்தேன்னா சீக்கிரம் முடியும். Sleep
எல்லா இன்வென்ஷன் பின்னாடியும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் என் வாழ்க்கையில் 3, 2, 1. இது லவ் மீட்டர். இது ஒருத்தங்க நம்மளை எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்றத காமிச்சு கொடுத்துரும். ஐ லவ் யூ. ஏமாத்திட்டல. உன் பேர் என்ன? சிண்ட்ரெல்லா. ஐ அம் சித். இப்போ எதுக்கு உன் பேரை சொல்ற? லவ்வரோட பேர் தெரியாம இருக்கிறது ரொம்ப தப்பு. லவ்வா? லவ் மீட்டர் வச்சு செக் பண்ணாமலே சொல்றேன், அவனுக்கு மேல துளி கூட லவ் இருக்காது. உனக்குள்ள இருக்கிற காதல நீ யாருக்காவது கொடுத்தானே ஆகணும். எனக்கு 12 லாஸ்ட் டைம். இந்த 12 லாஸ்ட்குள்ள நான் உன்னை லவ் பண்ணிடுவேனா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அதை தவிர உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையாடா? ஐ லவ் யூ so much. இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த மிஷினை வச்சு லவ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவேன். அதை நாங்கள் நம்பணும். Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtail ring,
பெத்தலகேம் நகரிலே மாட்டு தொழுவத்தில் பாலகன் பிறந்தாரே. கொட்டும் பணியிலே குளிரும் இரவிலே மரியின் மைந்தர் பிறந்தாரே. பின்னகமதிர மண்ணகம் மிளிர கிறிஸ்து இயேசு பாலன் பிறந்தாரே. கிறிஸ்து இயேசு பாலன் பிறந்தாரே. பெருமுகிலோ மண்ணில் வந்து வண்ணம் சிந்தும் பால் நிலவோ. புதுமழையோ புது சுனையோ புதுமழையோ புது சுனையோ பூமி வந்து நேசம் சிந்தும் அன்பு மகனோ. புது சொந்தம் வந்ததோ நெஞ்சில் தங்க வந்ததோ நல்லன்பை தந்ததோ. கொஞ்சி பேசும் சங்கத்தமிழோ கொஞ்சி பேசும் சங்கத்தமிழோ. பேரழகோ பெருமுகிலோ மண்ணில் வந்து வண்ணம் சிந்தும் பால் நிலவோ. புதுமழையோ புது சுனையோ பூமி வந்து நேசம் சிந்தும் அன்பு மகனோ. தந்தானா தாளம் போட்டு கைத்தாள மேளம் கொட்டு வான் தூதர் நற்செய்தி சொன்னாரையா. ஆனந்த பண்பாடு ஆரவாரம் கொண்டாடு பின்தேவன் மண் மீது பிறந்தாரையா. ஆயரெல்லாம் தேடிச் சென்று மாடடையும் கொட்டம் கொண்டு மரிமைந்தன் தாழ் பணிந்து வணங்கி நின்றார். புது வாழ்வு வந்ததென்று பூச்சென்று தந்ததென்று மனசெல்லாம் மத்தாப்பு பூக்கின்றதே. சின்ன சின்ன புன்னகையில் நெஞ்சம் அள்ளுமே. வானவில்லின் வண்ணம் அள்ளி கையில் தருமே. சின்ன சின்ன புன்னகையில் நெஞ்சம் அள்ளுமே. வானவில்லின் வண்ணம் அள்ளி கையில் தருமே. ராசா மக ராசா எங்க இயேசு வந்தாரே. மரியின் திருமடியில் தவழ்ந்து நின்றாரே. பேரழகோ பெருமுகிலோ பேரழகோ பெருமுகிலோ மண்ணில் வந்து வண்ணம் சிந்தும் பால் நிலவோ. கால மேகம் ஒன்று குயிலெழுந்து வந்து நின்று அருள் வெள்ளம் பொங்கி வந்து பாய்கின்றதோ. காட்டு மல்லி பூத்து நின்று கால் வலிக்க நேரில் சென்று பூவாசம் வீசி சென்று வாழ்த்தியதோ. ஞானிகளே கூடி நின்று வானில் வந்த சேதி கண்டு மகிழ்வோடு பயணம் வந்து மாட்சி கண்டார். புது வாழ்வு வந்ததென்று பூச்செண்டு தந்ததென்று மனசெல்லாம் மத்தாப்பு பூக்கின்றதே. சின்ன சின்ன புன்னகையில் நெஞ்சம் அள்ளுமே. வானவெள்ளின் வண்ணம் அள்ளி கையில் தருமே. சின்ன சின்ன புன்னகையில் நெஞ்சம் அள்ளுமே. வானவெள்ளின் வண்ணம் அள்ளி கையில் தருமே. ராசா மக ராசா எங்க இயேசு வந்தாரே. மரியின் திருமடியில் தவழ்ந்து நின்றாரே. பேரழகோ பெருமுகிலோ பேரழகோ பெருமுகிலோ மண்ணில் வந்து வண்ணம் சிந்தும் பால் நிலவோ. புதுமழையோ புது சுனையோ புதுமழையோ புது சுனையோ பூமி வந்து தேகம் சிந்தும் அன்பு மகனோ. புது சொந்தம் வந்ததோ நெஞ்சில் தங்க வந்ததோ நல்லன்பை தந்ததோ. கொஞ்சி பேசும் சங்கத்தமிழோ கொஞ்சி பேசும் சங்கத்தமிழோ. பேரழகோ பெருமுகிலோ மண்ணில் வந்து வண்ணம் சிந்தும் பால் நிலவோ. புதுமழையோ புது சுனையோ பூமி வந்து நேசம் சிந்தும் அன்பு மகனோ.